ஆடம்பரமான திருமணங்கள், விதத்து நடக்கக்கூடிய திருமணங்கள், வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணங்கள், இதுல எல்லாம் கலந்து கொள்ளாதீங்க என்று நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது அப்ப அந்த உறவினர்களை பேணணும் என்கிற ஒரு விஷயம் அடிபட்டு போய் விடுகிறது. அப்ப சண்டையா போயிடும்ல. அண்ணன் வீட்டுல கல்யாணம் ஆடம்பரமா நடக்குது, தம்பி போகலன்னு சொன்னா அண்ணன் தம்பி உறவு அத்து போயிடும். அப்ப ஒரு பக்கம் உறவினர்களை பேண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் அதுக்கு போவாத இதுக்கு போவாத என்று சொன்னால் அது உறவினர்களை பகைக்கிறது ஆகுமே அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இது நம்ம உறவினர்களை பேணணும் என்பதை நம்ம தப்பா வழங்கிட்டு இருக்கிறோம். உறவினர்களை பேணுவது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களுமே ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது தான். அது விளங்கிக்கணும். என்ன கண்டிஷன்? மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் என்ற கண்டிஷன் எல்லாத்திலையும் இருக்குது. இப்ப கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் அர்த்தம். அது சொல்லுவது கிடையாது, அந்த அர்த்தம் அதுல அடங்கி இருக்கிறது. அது மாதிரி பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்படணும். அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் அர்த்தம். ஒவ்வொரு கட்டளையிலையும் என்னத்தை நீங்க சேர்த்துக்கிறனே, எல்லா கட்டளையுமே எந்த அடிப்படை என்று சொன்னால் மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத வகையில் தான் கட்டுப்படணுமே தவிர மார்க்கத்துக்கு விரோதம் வந்துருமையானால் உறவை பேணுவதும் கிடையாது, பெற்றோர் கட்டுப்படுறதும் கிடையாது, கணவனுக்கு கட்டுப்படுவதும் கிடையாது. இதை ஏராளமான ஆதாரங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். படைத்த இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயங்களிலே எந்த படைப்புக்கும் கட்டுப்படாதே. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயமாக இருந்தால் பாப்பா சொல்ல கேட்காதே, அம்மா சொல்ல கேட்காதே, புருஷன் சொல்ல கேட்காதே, அரசாங்கம் சொல்ல கேட்காத, உலகத்தில் எவன் சொல்லையும் கேட்காத. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயமாக இருந்தால் யாருடைய சொல்லுக்கும் நீ கட்டுப்பட்டு விடாதே. இது குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்தில் நம்ம கட்டுப்படல என்று சொன்னா அப்ப கூட உறவு முறியத்தான் செய்யும். முறிஞ்சிட்டு போகுது. அல்லாஹ்வுக்காக முறியுது. அல்லாஹ்வுக்காக அந்த உறவு முறியுமையானால் அது உறவை முறித்த குற்றத்தில் வரவே வராது. அதே மாதிரி பெற்றோரை பேணுவதை பற்றி குர்ஆன் நிறைய சொல்கிறது. அந்த குர்ஆன் தான் சொல்கிறது, ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதீஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உன்னுடைய பெற்றோர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு உனக்கு உத்தரவிடுவார்களேயானால், உன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க தர்காவுக்கு போக சொல்லி உத்தரவு போடுறாங்க. அந்த மாதிரி உத்தரவு போடுவார்களேயானால் ஃபலா துதீஹுமா, அவங்களுக்கு கட்டுப்பட்டுறாதே. உன்னுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க சொல்லி அவர்கள் கூப்பிடுவார்களேயானால் அதுக்கு கட்டுப்படாத. அதே நேரத்தில் ஒ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயங்களில் மாத்திரம் அவங்களோட நல்ல தோழமையா உறவா இருந்துக்க. அது கட்டுப்படாத. அவங்களுக்கு சோத்த போடு, அவங்களுக்கு தேவையான உடை எடுத்து கொடு, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி செஞ்சு கொடு. அவங்க சொல்ற கட்டளையே கேட்காத, கெட்ட கட்டளைய, தப்பான கட்டளையை கேட்காத. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உறவினர்களை பேணணும் என்பதெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான முறையில் இல்லாவிட்டால் தான் கட்டுப்படணும், உறவை பேணணும் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க மகள் ஃபாத்திமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விருந்து ஏற்பாடு, ஒரு மகள் தான தகப்பனாருக்காக வேண்டிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அவங்கள சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெத்த மகள் வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட, வேலைப்பாடு டிசைன் செய்யப்பட்ட ஒரு திரை சீலை, ரொம்ப ஆடம்பரமான ஒரு திரை சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். உருவம் வரையப்பட்ட ஒரு திரைச்சீலை திரும்பி விடுகிறார்கள். உடனே ஓடி கேட்கிறாங்க, அலிரலி என்ன, ஏன் திரும்புறீங்க? அந்த உருவம் வரையப்பட்ட திரைச்சீலை இருக்கும்பொழுது நான் வரமாட்டேன், அதை நீக்கினாதான் வருவேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணணும் என்று சொல்லிவிட்டு மகளுடைய உறவை பேண நினைக்கலையே, புறக்கணித்தானே செஞ்சாங்க. அதை புறக்கணிச்சிருவாங்க. அப்புறமேல் மகள்ங்கிறதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தனியா செய்வாங்க. அப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறன்னு,
ஆடம்பர திருமணம் மார்க்கத்துக்கு உகந்ததா இல்லாத திருமணம் நடக்குமையானால் அதுல கலந்துக்கிறாதீங்க. கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு சாவகாசமா போய் இது மார்க்கத்துக்காக தான் நான் வரல, நம்ம உறவு எப்பவும் நீடிக்கும், மார்க்கம் தடுத்திருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு, மார்க்கத்துக்கு விரோதம் அப்படின்னு போய் சொல்லிட்டீங்கன்னா உறவு கட் ஆகாது. இப்படி சொன்ன பிறகு உறவு கட்டாகுமையானால் ஆயிட்டு போகுத, அல்லாவுக்காக தானே உறவு கட்டாகுது. அப்ப அல்லாவுக்காக உறவு கட் பண்ணுவது எதுல வராது, அது பாவத்துல வராது, அது நல்லதுல வரும், அது நல்ல காரியத்தில் என்ன செய்யும் வரும். இன்னும் சொல்ல போனா இந்த தாய் தந்தை எல்லாமே அல்லாவை விட பெருசாயிடக்கூடாது, அல்லாவுடைய ரசூலை விட. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லின்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் ஓ இஹ்வானுக்கும் ஓ அஷீரத்துக்கும் ஓ அம்வாலு நிக்தரப்துமுஹா ஓ மசாக்கினு தர்லவுனஹா ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குலம் கோத்திரத்தார்கள் எல்லாம் வீடுகள், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் குடியிருக்கிற வீடு, இவைகளெல்லாம் அல்லாவை விட உங்களுக்கு விருப்பமாகிவிட்டால், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை விட விருப்பமாகிவிட்டால், அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிர்பார்த்துறீங்க, உங்களுக்கு தண்டனை இருக்கிறதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்ம தாய் தந்தை மற்ற எல்லா உறவுகளும் அல்லாஹ்வை விட பெருசு கிடையாது. இதுதான் ஈமான், இதுதான் முஸ்லிமுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு கல்யாணத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், பெண்ணுக்கு மகர் கொடுங்கன்னு சொல்றான், இவன் வரதட்சணை வாங்குறான். இப்ப அல்லாஹ்வை பெருசாக்கல, அல்லாஹ்வை சின்னதாக்கிவிட்டான், அல்லாஹ்வுக்கு மேல நான் தான் பெருசுங்கிறான். இதை போய் நம்ம கலந்து கொண்டோமையானால் அல்லாஹ்வை விட நமக்கு யார் பெருசா தெரியுது, நம்ம அண்ணன் பெருசா தெரியுது, அல்லாஹ் விட நம்ம குடும்பம் கோத்திரம் பெருசா, அதான அர்த்தம். அதனால இது உறவை பேணுறதுங்கிற ஒரு போலி காரணத்தை சொல்லிக்கொண்டு இப்படி செய்யக்கூடாது. உறவை பேணுவதற்கு லிமிட், உறவை பேணுவது மாத்திரம் இல்லாம மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளுமே அது ஒரு கண்டிஷனோட தான். என்ன கண்டிஷன், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத பொழுதுதான் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். மார்க்கத்துக்கு முரண் வந்து விடுமையானால் எந்த மனிதருக்கும் எந்த கடமையும் நம்ம செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது முதல் கேள்விக்குரியது. ரெண்டாவதா என்ன கேட்கிறாங்கன்னா, பெண் வீட்டார்கள் அந்த விருந்து செலவை செய்யும் பொழுது அந்த விருந்தில் நம்ம பங்கெடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. அதுவும் கூடாது. ஏன்னு கேட்டா மார்க்கத்தில் எதெல்லாம் ஆண்களுக்கு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அது பெண்கள் தரப்புல செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய ஒரு குடும்ப சட்டம் அல்லாஹ் வகுத்திருக்கிறான். இப்ப உதாரணமா குர்ஆன்ல எங்கேயுமே வரதட்சணை வாங்காதீங்கன்னு சொல்லப்படல, ஹதீஸ்லயும் சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மகர் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கொடுங்க என்று சொல்வதற்கு உள்ள என்ன அடங்கி இருக்குன்னு கேட்டா வாங்காதீங்க என்பது அடங்கி இருக்கிறது. நீங்க தான் கொடுக்கணும்னு வரும்பொழுது அவங்கள்ட்ட கேட்கறது என்ன அர்த்தம், அது அப்ப கொடுக்கணும்னு அல்லாஹ் எதுக்காக சொல்றான், அவர்கள் எதுவும் தர வேண்டிய தேவை இல்லை, அவங்களுக்கு அந்த சுமையை கொடுக்க கூடாது, ஆம்பளை தான் கல்யாணத்துக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுல என்ன விளங்குறோம், அவங்கள்ட்ட கேட்க கூடாதுன்னு விளங்குறோம். கேட்க கூடாதுன்னு தெளிவா இல்ல, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வரதட்சணை வாங்காதீர்கள் எங்கேயாவது இருக்குதா, இல்ல. வேற என்ன இருக்குது, கூடுங்கன்னு இருக்குது. இப்ப உதாரணமா சொல்றோமே, ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அந்த பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடுங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், தர்மம் போடணுங்கிற அர்த்தம் இருக்குது, அவன் தட்டுல இருந்து நீ எடுத்துறாதுன்ற அர்த்தம் இருக்கா இல்லையா. தர்மம் போட சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, தர்மம் போடுறேன் ஒரு ரூபாயை போட்டுவிட்டு அவன் பல ஊர் வீட்டில் பிச்சை எடுத்து வச்சிருப்பானே அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா 1 ரூபாயை போடுறீங்க, மகரும் 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன நியாயம் அப்படின்னு. இதே மாதிரி தான் வரதட்சணை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் திருமணத்தில் பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது வரதட்சணை வாங்குறது இந்த கட்டளையை கேலி செய்யற மாதிரி, அல்லாவே லந்து பண்ற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு விருந்துன்னு ஒன்று இருக்கிறது. இந்த விருந்தை ஆம்பளை கொடுக்கணும் தானே மார்க்கம் சொல்லுது. வலிமா என்கிற இந்த விருந்தை மாப்பிள்ளை தான் கொடுக்கணும், மணமகன் தான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். அதுக்காக வேண்டிய அவன்கிட்ட வசதி இல்லாட்டி கொடுக்காம போ, கட்டாய கடமையெல்லாம் கிடையாது, விருந்து கொடுக்கணும். உங்ககிட்ட வசதி இல்லையா, குறைந்த வசதி இருக்குதா 5 பேருக்கு கொடு, அதிக வசதி இருந்தா அப்புறம் 10 பேருக்கு கொடு, அறவே வசதி இல்லாட்டி 2 பிஸ்கட் வாங்கி கொடு. வலிமாண்டா என்ன பிரியாணி சோறு தான் வலிமாவா,
அப்ப ஒரு ஆம்பளை தான் வலிமாங்கிற பேர்ல விருந்து கொடுக்கணும். அந்த விருந்து என்பது அவன் யார்ட்டையும் கடன் வாங்காம, பிச்சை வாங்காம, யார்ட்டையும் பல்ல காட்டாம, அவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது அழிச்சு விடாமல், எது அவனுக்கு சிரமமில்லாமல் சாத்தியமாகுமோ அந்த அளவுக்கு செய்யறது தான் வலிமா விருந்தா இருந்தாலும் எந்த விருந்தா இருந்தாலும். அப்ப அந்த மாதிரி வந்து ஆம்பளைய வந்து கொடுக்க சொல்லி இருக்கும் பொழுது பெண் வீட்டார்ட்ட போய் நீங்க கல்யாணத்துக்கு விருந்து கொடுங்கன்னா என்ன நியாயம்? அந்த கிறுக்கன் தான் விளங்காம அப்படி கொடுக்க வந்தான்னா நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அவன் விளங்காம என்ன செய்யறான், நாங்களும் கொடுப்போமேமா, அட இப்படித்தாண்ட ஆர்வத்தில் கொடுத்துக்க ஆரம்பிச்சு கடைசியில் கேட்க ஆரம்பிச்சுனானுவோ. இப்படிதான் ஆரம்பிச்சது. பெண் வீட்டார்கள் என்ன செஞ்சாங்க, சந்தோஷமா நம்ம புள்ள கல்யாணம் பண்ணு சந்தோஷத்துல சோத்தை கொடுப்போம்னு கொடுத்தாங்க. கடைசியில் என்னவாச்சு, எத்தனை சகன்னு தருவீங்க, எத்தனை பேருக்கு சோறு போடுவீங்கன்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார பிச்சைக்காரத்தனமா கேட்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. இப்படி ஒரு பழக்கத்தை நம்ம ஆரம்பித்து வைத்தோமையானால், இதுவே சமூகத்தில் பரவி விடுமையானால் அது பெண்களுக்கு பாரதூரமான பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு, இந்த கல்யாணத்தை ஒட்டி பல வகைகளில் விருந்து மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன விருந்து? கல்யாணம் அன்னைக்கு ஒரு விருந்த போட்டுறான், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துகிட்டு நிச்சயம் பண்ண போறேன் பெண் வீட்டார்ட்ட என்ன செய்யறான், அதை ஒரு விருந்த போட்டுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறேன் ஒரு விருந்த போடுறான். அதுக்கப்புறம் வந்து சம்மந்தி கலப்புன்னு சொல்லி என்ன செய்யறான், ரெண்டு குடும்பத்தாரையும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு விருந்து போடணுங்கிறான். இப்படி ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 25 விருந்தையாவது பெண் வீட்டார்ட்ட சுரண்டிடுறான். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க போய் நிற்கும்? அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணா பெண்களுக்கு இப்படி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். வரதட்சணையாவும் ஒரு தொகையை வாங்கிடுறான். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைக்கு மேல கொடுமை நிகழ்த்தப்படுவதை கண் முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதை ஒழிக்கணுமாக இருந்தால் பெண் வீட்டில் கொடுக்கப்படுற விருந்தை நஞ்சு மாதிரி என்ன செய்யணும், வெறுக்கணும். நாங்க வரமாட்டோம், நீனா விரும்பி கொடுத்தாலும் நீ கெட்ட முன்மாதிரி ஏற்படுத்துற. உன்னைய மாதிரி ஆளுக்கு விரும்பி கொடுத்துதான் வரதட்சணையும் வந்துச்சு. வரதட்சணை ஸ்டார்டிங்லே கேட்கிற பழக்கமெல்லாம் வரல. இவனா பிள்ளைக்கு பொம்பளை என் பிள்ளைக்கு கொடுக்குறான், என் பிள்ளை கொடுக்குறான்னு கொடுத்தானா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இது கொடுத்துதான் ஆவணுங்கிற மாதிரி சட்டமாயிருமா இல்லையா? சில பழக்கங்கள் அப்படி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா நாளடைவில் என்னவாயிரும், அதுவே சமூகத்தில் வந்து எழுதப்படாத ஒரு விதியாக ஒரு சட்டமாக ரூலா மாறிவிடும். அந்த அடிப்படையில் இது வந்து நீங்க பெண் வீட்டார் விருந்த கம்ப்ளீட்டா தவிர்க்க வேண்டும். விரும்பி போட்டாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நாங்க அந்த பெண் வீட்டு விருந்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு புறக்கணித்து விட வேண்டும். அந்த திருமணத்தின் போது கருசமணின்னு போடுவாங்க சில பகுதிகளில். அதாவது தாலிக்கு பேர் என்னது, கருசமணின்னு சொல்லி பேர்ல ஒரு மணியை வந்து செய்வாங்க, அதை கழுத்தில் போட்டுக்கிடுவாங்க. அதாவது திருமணமான பெண் என்பதற்கு ஒரு அடையாளமாகவும் திருமணம் நடந்துவதற்குரிய முக்கிய சடங்காகவும் இதை வந்து சமுதாயத்தில் செய்யறாங்க. இது போடலாமா கூடுமான்னு கேட்கிறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நகை என்கிற வகையில் எந்த நகை வேண்டாலும் பெண்கள் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. நகைனா அது நகையா இருக்கணும். கையில வளையல் போடுறாங்க, அது வளையல், அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் கிடையாது. கழுத்துல செயினை போடுறாங்கன்னா அது என்னது, அது நெக்லஸ் போடுறாங்கன்னா அது ஒரு நகை, அவ்வளவுதான். அப்படி இருந்தா அது அதனுடைய கணக்கு வேற. ஆனா அந்த தாலின்றது என்னது, அது ஒரு நகையாக மாத்திரம் இல்லாம அதுல என்ன அடங்கி இருக்குது, இதுதான் கல்யாணத்துடைய ஒரு அடையாளம், இதை வச்சுதான் கல்யாணமே. புருஷன் இறந்துட்டா இது அறுத்துன்னு தவறி தவறி போய் அந்த தாலி கரசமணி அறுந்து போச்சுன்னு வைங்க, ஆஹா என் கரசமணி அறுந்து போச்சு, என் புருஷனுக்கு என்னாவுமே தெரியலையே என்கிற அளவுக்கு அதுக்குள்ள எக்கச்சக்கமான ஒரு மூட நம்பிக்கைகளை நினைச்சிருக்கிறாங்க, வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்வதா இருந்தால் இதுக்கு வந்து என்ன ஆதாரம், இப்படி நம்ம செய்யலாமா மார்க்கத்தில் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருமணத்திலாவது எந்த மனைவிக்காவது இந்த மாதிரி வந்து கலசமணியோ தாலியோ நூலோ கட்டினார்களா? அவங்க மகள் 4 மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, யாருக்காவது இந்த மாதிரி அவங்க கரசமணி தாலியெல்லாம் கட்டினாங்களான்னா இல்ல. அப்ப இது எங்க இருந்து வருது, வேற சமுதாய மக்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு அதை தான் இவங்க எடுக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் வந்து வேற ஒரு சமுதாயத்தை காப்பி அடித்து செய்கிறானோ வந்து இவனும் அவங்கள சேர்ந்தவன். அப்ப மற்ற சமுதாயம் செய்யற மாதிரி நீங்க காப்பி அடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் அவங்கள சேர்ந்தவர்கள் என்று யார் சொல்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது வேற ஒரு மூட நம்பிக்கையில ஒரு சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே காப்பி அடிச்சு தாலிங்கிறதுக்கு பதிலா வார்த்தையை மட்டும் மாத்திட்டு நடைமுறைகளை மாத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த கரசமணிங்கிறத போடுறாங்க. இது போடவே கூடாது, இது வந்து நம்மளை வந்து அந்த மதத்தில் கொண்டு சேர்த்துரும்.
வேற மதங்கள்ல இருந்து சடங்குகளை காப்பி அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் அவங்கள சேர்ந்தவங்கன்ற சொல்லிட்டாங்க, முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். இந்த கரசமணி கழுத்துல கிடந்தா என்ன அர்த்தம்? நாங்க இந்து மத பழக்கத்தில் இருக்கிற ஆளுக்க, நாங்களும் இந்துக்கள் தான் என்று அவன் இந்து மதத்தில் தான் இந்த பழக்கம் இருக்குது. எந்த மதத்தில் காப்பி அடிக்கிறீங்களோ அந்த மதத்துக்காரர்களா நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த கரசமணியை போடுறது? இன்னும் சொல்ல போனா இது மக்களை சொல்லி குத்தம் கிடையாது. ஏன் குத்தம் கிடையாதுன்னு கேட்டா, அந்த காலத்துல இந்த ஆலிம்கள், இந்த கூமுட்டைகள் ஆலிம்கள் பேர்ல இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சுல, திருமணம் நடக்கும்போது நினைச்சான் உடனே ஜிப்ரீல் அங்கிருந்து இறங்கினாராம், தாலியை கரசமணியை கொண்டு வந்தாராம், அவர் கொண்டு அலிட்ட கொடுத்து கட்ட சொன்னாராம். இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டானுவ, இந்த பொய்யான புராண கதைகள்ல இஸ்லாத்தின் பெயரால புராணம் எழுதி வச்சுக்கிறாங்களே, இந்த புராண கதைகள் இப்படி எழுத நம்பி அப்ப ஃபாத்திமா நாய்க்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தாலி கட்டினாங்களாம்ல அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நாச்சியாரவோ கரசமணின்னு அதுக்கு பேரை கிராமத்துல போனீங்கன்னா அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு செய்கிறார்கள். இது அப்பட்டமான ஒரு புழுகு மூட்டை கட்டுக்கதை, பொய். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் நடந்ததே கிடையாது. ஜிப்ரீல் வரவும் கிடையாது, தாலியை கொண்டு வரவும் கிடையாது, அலி கட்டவும் கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வே நடந்ததற்கு ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. அதையும் மீறி இந்த பிற்காலத்தில் இட்டுக்கட்டுறாங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு அந்த காலத்தில் இட்டுக்கட்டிருப்பாங்க. இவங்க இந்த காலத்தில் நினைச்சாங்க இந்த சீரா புராணங்கள் மாதிரி கட்டுக்கதைகள் வந்த பிறகுதான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போனது. அதனால இது ஆதாரமற்ற ஒரு பொய்யை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த பழக்கம் வருகிறது. எந்த அளவுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னா, அதை அந்த பள்ளிவாசல்ல உட்காந்து துவா ஓதுவாங்க. இந்த கல்யாண சபையில அல்லாஹும் அல்லி பைனஹுமான்னு ஒரு துவா ஓதுவாங்க. இந்த துவாவும் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த துவாவே பின்னாடி கண்டுபிடிச்ச துவா தான். அப்ப அந்த துவாவுல என்ன வரும்னு கேட்டா, அதாவது பைன அலியின் ஃபாத்திமான்னு வரும். அந்த துவாவுலயே அலி ஃபாத்திமான்னு வந்தவுடனே கொண்டு அவசரமா கட்டுவாங்க. அந்த அதை கொஞ்சம் நிறுத்தி அதுக்காக டைம் கொடுத்து அஜர்த்து டைலாக் என்ன செய்வாரு, ஒரு சீன் போடுவார் அவர். எப்படி அந்த அல்லி பைனம் ஓதிட்டு வரும் பொழுது இந்த அதுக்குள்ள இந்த தாலியை கொண்டே கட்டினுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு அப்படி கேப்பை கொடுத்து அப்படி நிறுத்தி அதை என்ன செய்வாரு, கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து என்ன செஞ்சாங்க, மார்க் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இதுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒழிச்சு கட்டப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சடங்குகளை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். நான் செஞ்சோர் நிறுத்திக்கிறேன்னு, எனக்கு பிந்தி ஏதாவது உண்டானுச்சுன்னு சொன்னா அதை நீங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்னவாயிரு, அது பிதத்தாகிவிடும். குல்ல பிதத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும். குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்த்துரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி கல்யாணத்தின் போது கரசமணி கட்டவும் கூடாது. ஏற்கனவே கட்டி இருந்தீர்களே ஆனால் அது பெரிய பாவத்தை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை எடுத்துடணும். நினைச்சிருந்தேன் அல்லாஹ்வுக்கு பயந்து, இது மார்க்கத்தில் உள்ள நினைச்சா நம்ம செஞ்சோம், மார்க்கத்தில் இல்லைன்னு ஆயிடுச்சே, இல்லாத ஒன்றை எப்படி செய்யறது என்று நீங்கள் விளங்கி அதை அறுத்து எரிந்து விட வேண்டும். அந்த மாதிரியான நம்பிக்கை என்ன செய்யணும், ஒழித்து விட வேண்டும். கரசமணிக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கரசமணி இந்த மாலை எல்லாம் போட்டு நடக்கிற ஒரு கல்யாணத்தில் நம்ம கலந்து கொள்ளலாமான்னு கேட்கறாங்க. மார்க்கத்தில் எது கூடாதுன்னு ஆகிவிட்டதோ அதை செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம குற்றவாளியா தானே ஆகுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல கேட்டா, அன்னிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹ்ஸு பிஹா வ யுக்ஃபரு ஃபலா தகூது மாஹும் ஃபஇன்னக்கும் இதம் மிஸ்லுஹும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய ஒரு சபையில் நீங்கள் இருக்க நேர்ந்தால் உடனே அங்கிருந்து வெளியேறிடுங்க, அவங்களோட உட்காராதீங்க. உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள சேர்ந்தவங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப கரசமணி போடுற இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களே கரசமணி போட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹும் அல்லி பைனஹுமான்னு ஓதும்போது பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அதுல ஓதுனீங்கன்னு அர்த்தமாகிவிடும். அதனால என்ன செய்யணும், அப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த சபையை புறக்கணித்து விட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் என்ன செய்யுங்க, மார்க்கம் சொன்னபடி பாரக்கல்லாஹு லக்கன்னு துவா ஓதி விட்டு, நாங்க இதனாலதான் வரல, நீங்க முறையா செஞ்சா நாங்க வந்திருப்போம், சந்தோஷம் நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாமே தவிர
அந்த சபையில் தப்பு நடக்கும் பொழுது கலந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா நீங்களும் அவங்கள போன்றவர்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும். அப்ப நீங்களும் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் நல்லா சொல்ற காரணத்தினால அதுல அந்த கலந்துக்கிறாம புறக்கணிக்க வேண்டும். அப்பதானே ஒளி. நான் கேட்கிறேன், இப்படிலாம் நம்ம செய்யாட்டி எப்படி ஒளி? நம்ம பாட்டு பேருக்கு கரசம் பண்ணி போடக்கூடாது, ஆனா போட்ட கல்யாணத்தை போய் கலந்து தின்னுட்டு வருவேன், இப்படி ஒரு சமூகம் நடந்து கொண்டிருக்குமே. ஆனால் அந்த தீமைன்னு விளங்குவாங்களா? அது ஒளியுமா? தீமையை ஒழிக்கிறதுக்கு தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒளி எப்போ ஒளியும்னா அது வெறுக்கணும், மக்கள் புறக்கணிக்கணும், தப்புங்கிறத உணர்த்தி கொண்டே இருக்கணும். அப்ப நீங்க நம்மளும் போய் அளவு சாப்பிட்டு வந்துட்டோம்னா உட்கார்ந்துட்டு வந்தோம்னு சொன்னா அது தப்புன்னு உணர்த்துவதற்கு பதிலாக அது சரிங்கிற அங்கீகாரத்தை கொடுப்பதாக மாறிடும். அதனால புறக்கணிக்க வேண்டும். என்ன கேட்கிறாங்கன்னா, சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக நமக்கு பரக்கத்து வரும் என்று நினைக்கிறார்களே, இது மார்க்கத்தில் உண்டான்னு கேட்கிறாங்க. மார்க்கத்தில் பரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது. பொதுவா பரக்கத்துனா என்ன? பரக்கத்து என்று சொன்னால் ஒரு பொருள்ல என்ன ரிசல்ட் கிடைக்கணுமோ அதை விட அதிகமான ரிசல்ட் கிடைக்குதுன்னு வைங்க, அதான் பரக்கத்து. ஒரு 100 ரூபாயில ஒரு 3 பேர் சாப்பிடலான்னு வைங்க, 6 பேர் சாப்பிட்டா அது பரக்கத்து. ஒரு 100 ரூபாய் இருக்குது, 3 பேர் தான் சாப்பிட முடியும் அப்படின்னா 100 ரூபாய் 100 ரூபாய் விலையை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். 100 ரூபாயை வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம் 6 பேர் 10 பேர் சாப்பிட்டுவிட்டோம், 10 பேருக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த 100 ரூபாயில ஒரு 7 பேர் அதிகமா சாப்பிட்டுருக்காங்கல்ல, இது என்னவாது பரக்கத்துன்னு சொன்னா ஒரு பொருளில் இருந்து என்ன பயன் கிடைக்குமோ சராசரியாக பொதுவாக எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தியா கிடைச்சுன்னு சொன்னா அதுல அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள் இறங்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் பரக்கத்துங்கிறது. பரக்கத்தை அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கணும். ஒரு அந்த பொருளுக்கு அதே ரிசல்ட் கிடைச்சா அதுக்கு பேர் என்ன இல்ல, பரக்கத்து இல்லை. இப்ப புரிந்து கொள்வதா இருந்தால் ஒருத்தனுக்கு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு கணவன் மனைவி 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படி 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒருத்தன் சம்பாதிக்கிறான். 5000 ரூபாய் சம்பாதித்து அவன் சாப்பிட்றான், அவன் பொண்டாட்டி சாப்பிட்றா, 3 பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறான், உடை எடுத்து கொடுக்குறான், நல்லது கெட்டது பார்க்குறான். அது மாதிரி வீட்டில் தேவையான பொருள்கள்லாம் என்ன செய்யறான், வாஷிங் மிஷின் கட்டில் மிக்சி எல்லாமே வாங்குறான். இந்த 5000 ரூபாயில 5000 ரூபாய் வருமானத்தில் இவ்வளவு பேருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிட்டு ஒரு 50 ரூபாய் மிச்சமா வர இருக்குது. ஒரு 100 ரூபாய் மாச கடைசியில் என்ன இருக்கு, மிச்சமா இருக்குன்னு வைங்க. இது ஒரு பக்கம். இன்னும் ஒருத்தனுக்கு இதே மாதிரி 5 பேர் தான் இருக்கிறாங்க. அவனுக்கு 25000 ரூபாய் வருது. 25000 ரூபாய் வந்துட்டு 20ஆம் தேதிக்கு போய் கடன் வாங்குறான். 25000 ரூபாய் வருமானம் வருது, 20 நாளைக்கு கூட வண்டி இழுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, இதுல 10லன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, ஒரு 2000 ரூபாய் இருக்குமா என்று கடன் வாங்குறான். அப்ப இந்த 25,000 ரூபாயை விட இந்த 5000 ரூபாய் தான் பரக்கத்தானது. ஏன், இந்த 5000 ரூபாய் செஞ்ச வேலையை 25,000 ரூபாய் செய்யல. தொகை நம்பர் கம்மியா இருக்கலாம். இந்த 5000 ரூபாய் என்ன வேலையை செய்ததோ அந்த வேலை எது செய்ய முடியல, 25,000 ரூபாயை செய்ய முடியல. அப்படின்னு சொன்னா இவனுக்கு பரக்கத்தில் அவனுக்கு பரக்கத்து இருக்கிறது. இவனுக்கு தொகை ரொம்ப இருக்குது, அந்த தொகையில் பரக்கத்து இல்லை. அவனுக்கு தொகை கம்மியா இருக்கிறது, அந்த தொகையில எல்லா விதமான தேவைகள் நிறைவேறி மிச்சமாவும் இருக்கு, யார்ட்டையும் கடன் வாங்கல. அப்ப 5000 ரூபாயில் அல்லாஹ் பரக்கத் நம்மளே கண்டுபிடிக்கலாம் பரக்கத்தை. 5000 ரூபாயில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். இவன் 25,000 ரூபாயில் என்ன செய்யல, அல்லாஹ் பரக்கத் செய்யல. அல்லது என்ன செய்யறான், அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அவனுக்கு, இன்னொருத்தனுக்கு 2 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஒருத்தன் என்ன செய்யறான், 1 லட்சம் ரூபாயில ஒரு பாதியை செலவழிச்சு விட்டு பாதியை மிச்சப்படுத்துறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா காவாசியை செலவழிக்கிறான், முக்காவாசியை மிச்சப்படுத்தினா திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவன் குடும்பத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு நோய் வந்துருச்சு. 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய நோய், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தான் சிகிச்சை பண்ண முடியும்னு வந்துச்சுன்னு வைங்க. இவன் பல வருடம் சேர்த்த காசுலாம் ஓடி போயிடும். இவனுக்கு அப்படி காசு சேமிச்சு மிச்சமா இருக்கும். அப்ப இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட அவனுக்கு தேவையால அதிகப்படுத்தி விட்டுறான். நோயை கொடுத்து திடீர்னு பிரச்சனையாக்கி ரைடு விட்டு பல சிக்கலாகி நஷ்டப்படுத்தி இப்படி பல இதுல எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது அவனுடைய அந்த பொருள்ல பரக்கத்து இல்லைன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும்.
அதனால பொருள்கள்ல வந்து பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்பணும். இதை நம்புறது மாத்திரம் இல்லாம நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்காட்டா கூட, அதிகமான முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்தை கடைப்பிடிக்காட்டா கூட நமக்கு அல்லாஹ் முஸ்லீமுக்கு மட்டும் ஒரு பரக்கத்து செய்யறான். நீங்க கண்ணால பாக்குறீங்க. உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் செய்யாம நமக்குள்ளேயே பரக்கத்துல வித்தியாசம் இருக்குது. எனக்கு செய்யற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு செய்யற எனக்கு இருக்காது. ஆனால் முஸ்லீம்களுக்கும் மற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இஸ்லாம் சரியான மார்க்கம் தான் நிலைநாட்டுவதற்காக என்னவோ, நாம இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கிறதுனால என்னவோ அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நமக்கு மட்டும் ஒரு பரக்கத்து செய்யறான். எப்படி செய்யறான்? வேற சமுதாய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுல எல்லாரும் நம்ம இந்தியாவை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி எல்லாரும் வேலைக்கு போவாங்க. புருஷன் வேலைக்கு போவான், பொண்டாட்டி வேலைக்கு போவா, இவன் கொத்தனார் வேலைக்கு போனா அவன் சித்தாள் வேலைக்கு போவா, பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேரும் சம்பாதிப்பாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சம்பளம், 10 பேர் சம்பாதிச்சா 2000 ரூபாய் ஆச்சு, மாசத்துக்கு 60,000 ரூபாய் ஆச்சு. அரபு நாட்டில் கூட அவ்வளவு சம்பாத்தியம் வராது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு பெரிய வருமானம் ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னு வைங்களேன், 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த குடும்பங்கள்ல பல குடும்பங்கள் குடிசையில் இருக்கிறாங்க. ஒரு மூக்கு போட்டு கூட கிடையாது. 60,000 ரூபாய் வருமானம் எல்லாரும் சம்பாதிக்கிறான். சம்பாரிச்சு கூட அவங்க இருப்பது குடிசையில். ஒரு நகை நட்டு போக்குவரத்து ஒண்ணுமே அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க வீட்டில் டிவி இருக்காது, ஃப்ரிட்ஜ் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது. ஆனால் வருமானம் 60,000. அதே நேரத்தில் முஸ்லீம் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டான், பிள்ளை அனுப்ப மாட்டான், அம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டான், அக்கா தங்கச்சி வேலைக்கு அனுப்ப மாட்டான். ஒருத்தன் கடந்து சம்பாதிப்பான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அனுப்புவான். 10,000 ரூபாய் சவுதியில் போய் டிரைவராக இருந்து என்ன செய்வான், 10,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவான். இந்த 10,000 ரூபாயில அவ்வளவு பேரும் சாப்பிடுவாங்க, குடிசையை மாடி வீடா கட்டுவாங்க, பொருள்களை வாங்கி அடுக்குவாங்க, நகையை இவ்வளவு கடிக்கி போடுவாங்க. எப்படி வருதுன்னு தெரியல. இவங்களுக்கு வருமானம் ஒரு ஆள் உழைச்சு 10,000, அவங்களுக்கு வருமானம் 10 பேர் உழைச்சு 60,000. 60,000 சம்பாதிக்கிறவனை விட இது நம்ம ஆம்பளை சம்பாதிச்சா போதும், அல்லாஹ் வந்து நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், பொம்பளை சம்பாதிக்க நமக்கு தேவையில்லைன்னு நம்ம நம்புறோம்ல. அந்த நம்பிக்கைக்கு அதே நேரத்தில் முஸ்லீம்ல யார் பொம்பளையும் இறக்கி விட்டு சம்பாதிக்கிறானோ அவனுக்கு பரக்கத்து இருக்காது. நீங்க இப்போ நடைமுறையில் பார்க்கலாம். வருமானம் கம்மியா இருக்கு, என் பொண்டாட்டியும் சம்பாதிச்சா நல்லா இருப்பேன்னு நினைப்பான். அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் என்ன முன்னேறிருக்கான்னு கேளுங்க. முன்னேறி இருக்க மாட்டான். ஏன்? நீ தான் பரக்கத்தை நம்பல, நம்பரில் நீ நம்புற. 5,000 10,000 நம்பர் பெருசுன்னு பாக்குற. அப்ப நம்பர்ல நம்பிக்கை வச்ச காரணத்தினால அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். நம்ம இதுல நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை போட்டான்னு சொன்னா கண்டிப்பா அவன் மறைமுகமா நமக்கு அருள் புரிவான் என்று நம்புற காரணத்தினால அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். இஸ்லாத்தை மற்ற விஷயத்துல கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கணுங்கிறது அதிகமான முஸ்லீம்கிட்ட கிடையாது. அக்கா தங்கச்சி அம்மாவையெல்லாம் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கணும் என்பது அதிகமான முஸ்லீம்கிட்ட கிடையாது. அதுக்கு செய்யற அருள் என்னன்னு கேட்டா, குறைந்த வருமானத்தில் நம்ம நல்லபடியாக பார்த்தான்னா ஒரு பெரிய வசதியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு உண்டாக்குகிறான். குறைந்த பணத்தில் நிறைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இந்த பரக்கத்து வந்து உண்டு. அதே நேரத்தில் வந்து சில பொருள்களை பொறுத்தெல்லாம் பரக்கத்து கிடையாது. பொருள்களுக்கு பரக்கத்துங்கிறது கிடையாது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இந்த டிவி வாங்கணுமா, இந்த வீடை வாங்கணுமா, வாங்கணும்னு அவ பரக்கத்து கொட்டுது, அப்படிலாம் வராது. பரக்கத்து ஆளுக்கு தான் வருமே தவிர. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கிறது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அவங்க சொன்னாங்க, ஆடு இருக்குல்ல, ஆடுல பரக்கத்து இருக்குது. ஆடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் பரக்கத்து இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பரக்கத்துக்கு உதாரணமா என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடுகளை சொல்றாங்க. ஆட்டு மந்தைகள் இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. இப்ப நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை சிந்திச்சாலே உங்களுக்கு பரக்கத்துனா என்னன்னு விளங்கிடும். எப்படி விளங்கும்? இப்ப உலகத்துல அல்லாஹ் படைச்சிருக்கிற பிராணிகள்லயே ரொம்ப வலிமையான பிராணி வந்து புலி தான். காட்டுல இருக்கக்கூடிய புலி இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப ரொம்ப பலமான ஒரு பிராணி. சிங்கத்தை விட வலிமையானது இதுதான். புலி தான் ரொம்ப வலிமையானது, ரொம்ப பலமானது, பலசாலியானது. அதை வந்து வேற விலங்குகளும் அதனோட மோத முடியாது, மனிதனும் மோத முடியாது. அதுக்கு வந்து ஆபத்துகள் குறைவு. அப்ப அந்த புலியை யாரும் அழிக்கவும் முடியாது, கிட்ட நெருங்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. யானையோ சிங்கமோ நரியோ நாயோ எதுவும் அதை கண்டா விரண்டு ஓடும் என்கிற அளவுக்கு அந்த புலி வந்து ரொம்ப வலிமையா இருக்கிறது. வலிமையா இருந்தா, அழிவு கம்மியா இருந்தால் அதனுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டு இருக்கணும்ல. அதுக்கு எந்த சேதாரமும் இல்லை, எந்த அழிவும் கிடையாது.
அதை வந்து மனுஷன் நெருங்க முடியாது, மிருகங்கள் நெருங்க முடியாதுங்கும் போது என்ன செய்யணும், உலகத்தில் இருக்கிற பிராணிகள்லயே புலிகள் தான் அதிகம் என்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனா இப்ப என்ன நிலைமை தெரியுமா, புலிகள் இத்தனை தான் இருக்குன்னு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இத்தனை புலி தான் இருக்குது என்று எண்ணி சொல்ற அளவுக்கு என்ன செய்கிறது, புலிகளுடைய எண்ணிக்கை சில ஆயிரங்களுக்குள்ள சுருங்கி இருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆட்டை எடுத்துக்கிறோங்க, ஆடு ரொம்ப பலவீனமானது. அது எல்லா ஒரு நாய் கூட ஆட்டை வந்து ஜெயிச்சிரும், அந்த அளவுக்கு பலவீனமானது. அப்ப ஓநாய்கள்ல இருந்து பாதுகாக்கப்படலை, சிங்கத்துல இருந்து பாதுகாக்கப்படலை. அது மாத்திரம் பத்தான்னு சொல்லி எல்லாரும் அடுத்தடுத்து சாப்பிடுறோம், தாறுமாறா என்ன செய்யறோம், சாப்பிடுகிறோம். ஒரு பெருநாள் நல்ல நாள் வந்துருச்சுன்னு சொன்னா பல லட்சக்கணக்கான ஆடுகள் ஒரே நாள்ல அறுக்கப்படுகிறது, பலவீனமா வர இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன செய்யணும், திண்டு திண்டு முடிச்சுட்டு ஆடை இல்லாம போயிடும் உலகத்துல. ஆனா எங்க பார்த்தாலும் ஆடு, லட்சம் ஆடு இன்னைக்கு வாங்கலாம், ஒரு கோடி ஆடு வேண்டாம் இன்னைக்கு வாங்கலாம், காசு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வாங்க முடியும். அப்ப எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள் வேண்டுமானாலும் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது. அப்ப எதுக்கு அழிவு அதிகமா இருக்கிறதோ அது தாறுமாற பெருகிறது, எதுக்கு அழிவு இல்லையோ அது தாறுமாற பெருகல, குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம், புலிகளின் எண்ணிக்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்யல, ஆடுகள் எண்ணிக்கையில் உங்களுக்கு கணக்குப்படி பார்த்தா ஆடு தான் அழிஞ்சிருக்கணும் சீக்கிரமா. நம்ம அறிவு அப்படி சொன்னாலும் நடைமுறையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ல நான் வந்து வேற ஒரு மறைமுகமா அதுல ஒரு அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுல மறைமுகமா அல்லாஹ் பரக்கத் செய்யற காரணத்தினால என்ன இருக்கு, தாறுமாறா பெருகி இருக்கிறது. இந்த மாதிரி சில பொருள்கள்ல பரக்கத்து இருக்கு. அப்படி பார்த்த வரைக்கும் ஆட்டுல பரக்கத்து இருக்குன்னு மட்டும்தான் நம்ம கிடைக்கிறது. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பொருளை வாங்குவதனால எல்லாம் பரக்கத்து வராது. பரக்கத்து என்பது அதுக்குன்னு சில கண்டிஷன் இருக்கு, ஹலாலான வருமானமா இருக்கணும், நம்ம நேர்மையா நடக்கணும், அது மாதிரி பல கண்டிஷன்லாம் இருக்கிறது. அந்த கண்டிஷனை நீங்க அறிந்து கொள்வதாக இருந்தால் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்புல ஒரு 30 நாள் ரமலான் உரையில நம்ம இதெல்லாம் தெளிவா விளக்கி இருக்கிறோம், அதுல கூடுதலா தெரிஞ்சுக்கிறோங்க. ஆனா ஒரு பொருள் வந்ததுனால நம்ம வீட்டுல பரக்கத்து வந்து விட்டது என்கிற நம்பிக்கை என்ன இல்ல இஸ்லாத்துல கிடையாது. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பரக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் வழிமுறை சொல்றாங்க. நீங்க கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணும் பொழுது குறைந்த செலவுல நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது பரக்கத்தானதுங்கிறாங்க. குறைந்த செலவுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா அது பரக்கத்தான கல்யாணம். ரெண்டு அர்த்தத்தில் அது பரக்கத்தாவது. எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணி என்னடா செலவுன்னு கேட்கிறோம், 20 லட்சம் ரூபா போச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் கல்யாணம் பண்றான், என்னடா செலவுங்கிறோம், ஒரு 500 ரூபா இருக்கு அப்படிங்கிறான். இவனுக்கு கேட்டா கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவுங்கிறான், 20 லட்சம் ரூபாங்கிறான். இவன்கிட்ட கேட்டோம்னா 500 ரூபாங்கிறான். இந்த ரெண்டு பேரும் ஒரு காரியம் தான் நடந்திருக்கு. கல்யாணத்தினால என்ன கல்யாணம்னா ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷம் சேர்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு. இந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி செய்வதற்கு இவனுக்கு தேவை 20 லட்சம் ரூபாய், அவனுக்கு தேவை 500 ரூபாய். எது பரக்கத்தானது, 20 லட்சம் ரூபாயில இவன் செஞ்ச காரியத்தை 500 ரூபாயில செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த 500 ரூபாய் எவ்வளவு பரக்கத்தானு பாருங்க. அந்த வகையிலும் இது பரக்கத்தாவுறது. அது மாத்திரம் இல்லாம இப்படி சிக்கனமா அவன் நடத்தினதுனால அல்லாஹ் அந்த நிக்காகலே பரக்கத்தை செஞ்சிடறான். நிக்காக அப்புறமே அவனுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம அல்லாஹ் எதை நமக்கு தருகிறானோ அதுல அவனுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அல்லாஹ் செய்துறதுனால அவனுக்கு அதுக்கு அடுத்தும் பரக்கத்து கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுதான் இப்படியான சில செயல்கள் மூலமாக நம்ம பரக்கத்தை என்ன செய்ய முடியும், அடையலாம் இருக்கே தவிர சில பொருள்களை கொண்டு என்ன செய்ய முடியாது. இது வந்ததுல இருந்து ராசி, ராசியான செருப்பு, ராசியான பேனா, ராசியான கண்ணாடி, ராசியான போனு, இந்த போனை வாங்கினா அதுல இருந்து பணம் அள்ளி கூட்டுதுமாங்க. போனுக்கு சம்பந்தம் என்னடா இருக்கு, நீ உனக்கு அல்லாஹ் தரணும்னு நினைச்சிட்டானா தந்துகிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படை எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. சகுனம், இந்த மாதிரி சகுனம் பார்க்க சூமுங்கிற சகுனம் பார்த்தல் என்பது இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்ட காரணத்தினால பொருள்களை கொண்டு பரக்கத்துல ஆனா பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது கழிவறைக்கு போகும் பொழுது காலில் செருப்பணிந்து கொள்வது அவசியமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கழிவறைக்கு போகும் பொழுது செருப்பணிந்து கொள்வது அவசியம் என்கிற கருத்தில் எந்த ஒரு நபிமொழியும் நம்ம பார்க்கவில்லை. நம்மோட சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய நிலைமையை நமக்கு விருப்பம்ங்கிற அடிப்படையில் நீங்க கழிவறைக்கு காலணி அணிஞ்சு கொண்டு போகலாம், செருப்பு அணியாமலும் போகலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாத்ரூமுக்கு போகும் பொழுது
செருப்பு அணியாம போனீங்கன்னு சொன்னா காலை கழுவிட்டு வெளியே வர போறீங்க. செருப்பு அணிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தேவைப்படாது. அந்த மாதிரி தானே தவிர, இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த கழிவறை இந்த மேட்டுகள் எல்லாம்ங்க, இது நம்ம காலத்துல தான் இப்படி நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாம் ஈரமா இப்ப இருக்கக்கூடிய வகையிலேயே கழிவறை எல்லாம் இருந்திருக்கு. வெறும் மண்ணு தானே, அது காஞ்சி போயிடும். கழிவறைக்கு செருப்பு போட்டு போனாலும் சரிதான், போடாம போனாலும் சரிதான், அது ஒரு பெரிய பாதிப்பு அந்த காலத்துல ஏற்பட்டு இருக்காது. கழிவறைன்னு நான் வீட்டுக்கு ஒரு கழிவறையை கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. கழிவறைக்கு போறதுக்கு ஊருக்கு வெளியில போய் என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. வெளியே போறதுக்கு எப்பவும் செருப்பு தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தது. வீட்டுக்குள்ளே கழிவறை இருக்கு, நல்ல சுத்தமா இருக்குன்னு சொன்னா என்ன செய்யலாம், செருப்பு போடாம கூட போற தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா செருப்பு போடாமல் போனா குற்றமா, மார்க்கத்துல தப்பான்னு கேட்டா மார்க்கத்துல தப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு கட்டளை என்ன செய்யல மார்க்கத்துல இல்ல. போட்டுட்டும் போலாம், போகலாம். அதாவது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே பெண்ணுடைய நெத்தியில போய் முத்தம் கொடுக்கறாங்களே, இப்படி கொடுக்கலாமான்னு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக திருமணம் முடித்த பிறகு கணவன் மனைவிக்குள்ள அவங்க என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வதற்கு உள்ள அனுமதி தானே கல்யாணங்கிறது. கல்யாணம் என்ன அர்த்தம், கணவன் மனைவிக்கு மத்தியில் அவர்கள் எப்படி வேண்டாலும் என்ன செய்து கொள்ளலாம், நெருக்கமாக இருந்து கொள்ளலாம். இதுதான் திருமணத்தினுடைய அர்த்தம். இது எல்லாமே இது ரகசியமா வீட்டுக்குள் செய்ய வேண்டிய காரியங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் முத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும், நெத்தியில முத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும், கட்டி அணைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், இது ஒன்றும் தப்பு. அதுதானே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றதை அதுக்கு தான் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நெத்தியில போய் முத்தம் கொடுக்கறது ஊரெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஆம்பளை கும்பலை எல்லாம் கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ போய் கொடுக்கிறது என்று ஏற்பாடு செஞ்சிருப்பார்களே, ஆனால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், இதெல்லாம் ரகசியமா அவங்களுக்குள்ள அந்தரத்துக்குள் செய்ய வேண்டிய காரியங்கள். அந்தரத்துல செய்யக்கூடிய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, அரங்கத்தில் கொண்டாந்து செய்யக்கூடாது. அது அதுக்கு உள்ளுக்குள்ள அவங்க தனியறையில் இருக்கும் பொழுது அவங்க எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். ஆனா நெத்தியில முத்தமிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சட்டம் கிடையாது. நெத்தியில் என்ன செய்யணும், முத்தமிட்டு தான் அந்த உறவை துவக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு எங்க முத்தமிடுற விருப்பமா இருக்க செஞ்சுக்கிறோம். இதெல்லாம் கிளாஸ் நடத்தி பாடம் சொல்லிட்டு வர்ற விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இயற்கையாக தோணக்கூடிய ஒரு விஷயம். அதனால அரங்கத்தில் இது மாதிரி செய்வார்களேயானால் அது கண்டிக்கத்தக்கது. அறையில் செய்வார்களேயானால் அது இயல்பாக இது நடந்தால் தப்பு கிடையாது. முதல்ல நெத்தியில தான் முத்தம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செய்வார்களேயானால் அது தப்பு. ஏன்னா இல்லாத ஒரு சட்டத்தை இருப்பதாக அங்கீகரிக்கிறது பிதஅத் மாதிரி போயிடும். அப்படி சட்டம் கிடையாது. விரும்பினா நெத்தியில கொடுத்துட்டு போ, நீ முதல் வேண்டாலும் கொடுத்துட்டு போ, எங்க கையில வேண்டாலும் கொடுத்துட்டு போ, அது அவனுக்கும் அவளுக்கும் உள்ள ஒரு விஷயம் என்று விட்டுவிட வேண்டுமே தவிர இதுக்கெல்லாம் போட்டு ரூல் சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுக்கு ரூல் மார்க்கமும் சொல்லவும் கிடையாது. அதனால நெத்தியில முத்தமிடணும் என்ற ஒரு சடங்கை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும் கிடையாது. ஆனா ஒரு துவா இருக்கு, அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா, இறைவா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இறைவா எங்களை ஷைத்தானை விட்டு பாதுகாத்துருவாயாக, எங்களுக்கு தரக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் என்பதுதான் இருக்கே தவிர இதெல்லாம் கிடையாது. அதாவது வீடு குடியேறும் பொழுது தஹஜ்ஜத் நேரத்தில் தான் போய் குடியேறணும் என்று பரவலா சொல்லுகிறார்களே, அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறாங்க. அதாவது வீடு குடியேறுவது என்பது ஒரு வீடு கட்டுவதே ஒரு மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது. அதை குடியேறுவதற்காக வேண்டி விருந்துகள்லாம் போடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் குடியேறுவதற்கு நமக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு நேரத்தை வசதியை பொறுத்து தீர்மானிக்கலாமே தவிர இந்த நேரத்தில் போனால் நல்லது, இந்த நேரத்தில் போனால் கெட்டது என்று சொல்லி நினைத்தால் அது அப்பட்டமான சிறுக்காகிவிடும், பயங்கரமான குற்றமாகிவிடும். அது தஹஜ்ஜத் நேரம் தான் அதுக்கு ஏற்ற நேரம் என்று சொல்வதாக இருந்தால் அப்படின்னு உனக்கு சொல்லி தந்தவன் யாரு? அல்லாஹ்வா, ரசூலா? தஹஜ்ஜத் நல்ல நேரமா இருக்கலாம், அது வீடு குடி போவதற்கு நல்ல நேரமா, தொழுவதற்கு நல்ல நேரமா? அப்ப வீடு குடி போவதற்கு எந்த நேரம்? அது 10 மணிக்குன்னா 10 மணிக்கு போ, அல்லது மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போ, அல்லது காலையில வெள்ளனே போ, உனக்கு வசதி. நம்முடைய வசதி இதுல எதை பார்க்கணும்னு கேட்டா வீடு கட்டினவருடைய வசதிகளை பார்த்து கொள்ளணுமே தவிர
அவர் வசதியான நேரம் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கலாமே, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு எந்த நேரம் போனால் நமக்கு நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னா தப்பு கிடையாது. எந்த நேரம் போனால் அது நல்லா, எதிர்காலம் நல்லா இருக்கும். 8 to 10 நல்ல நேரம் வருது, 10 to 12 கெட்ட நேரம் வருது, 11 to 12 மறுபடியும் நல்ல நேரம் வருது, இதில் ஒன்று சூஸ் பண்ணணும் என்கிற மாதிரி ஒரு நேரத்தை தீர்மானிச்சிங்க என்று சொன்னால் அது ஜோசியத்தில் அடங்கிவிடும். மறைவான ஞானத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமான மறைவான ஞானத்தை மனுஷனுக்கு இருப்பதாக நம்பிய குற்றம் அதில் சேர்ந்துவிடும். அப்படி இல்லாம நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டாலும் 1 மணிக்கு போங்க, 2 மணிக்கு போங்க, பகல் வெட்ட வெளியில போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா தஹஜ்ஜத்துல தான் போகணும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார்களே, ஆனால் அது உடைக்கணும். அப்படிலாம் கிடையாது. வீட்டில் எப்போ நமக்கு வசதியா இருக்கு, வேலையை கட்டி முடிச்சிட்டோமா, வீடுகள்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உள்ள டக்குன்னு போய்க்கிற வேண்டியதானே, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர எந்த ஒரு கட்டடத்தையும் திறப்பதற்கு ஒரு நேரம் நல்லது ஒரு நேரம் கெட்டது என்று மார்க்கத்தில் கிடையாது. இப்படி செஞ்சால் நம்ம என்னவாயிரும்னா அல்லாவை நம்ம திட்டியவர்கள் ஆயிருவோம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், அதாவது மனிதன் எனக்கு ரொம்ப வேதனை தருகிறான். யசுப்னி, ஆதமுடைய மகன் என்னை திட்டுறான். என்னை எப்படி திட்டுறான்னு சொன்னா அவன் காலத்தை திட்டுகிறான், நான் தானே காலமா இருக்கிறேன், அப்ப காலத்தை குறை சொல்வதன் மூலமாக அவன் என்னை தான் குறை சொல்றான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு நேரத்தை நீங்க நல்ல நேரம் என்று நீங்கள் முடிவு செய்தீர்களேயானால் அது அல்லாத மற்ற நேரமெல்லாம் கெட்ட நேரம்னு திட்டுறீங்க. அப்ப நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன் எல்லா 24 மணி நேரம் என்னுடைய நேரமா இருக்கும் பொழுது இது இந்த 23 மணி நேரம் கெட்டதுன்னு ஆக்கிட்டு 1 மணி நேரம் தான் நல்லதுன்னு சொல்ல உனக்கு யார் ரைட்டு தந்தா? இப்படி சொல்வதன் மூலமாக என்னைய நீ வேதனைப்படுத்துற என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற காரணத்தினால எல்லா நேரங்களும் அதுக்கு ஏற்ற நேரம் தான். நம்ம வசதியை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நேரங்கள்ல என்ன செஞ்சுக்கலாம், வீடு குடியேறி கொள்ளலாம். இந்த மாதிரி நினைப்பு தப்பு. அதாவது மனைவி கணவனை எதிர்த்து பேசுவது, கணவன் மனைவி எதிர்த்து பேசுவது என்பதெல்லாம் விரிவாக அதை பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப கணவன் மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை சொல்றான்னு வைங்க, அத மனைவி எதிர்த்து பேசுறது அவருடைய கடமையாயிடுச்சு. இது தப்பு, இது குர்ஆன் படி தப்பு, இது நபியுடைய வழிமுறை பிரகாரம் தப்பு என்று அந்த இடத்தில் மனைவி என்ன செஞ்சு ஆவண, எதிர்த்து பேசி ஆக வேண்டும். அப்ப தீமையான காரியத்தை ஒரு கணவன் செய்யும் பொழுது, அல்ல கணவன் குடிகாரனா இருக்கிறான், ஏன்டா குடிச்சிட்டு ஆட்டம் போடுற, இதெல்லாம் மார்க்கத்தை கூடுமான்னு எதிர்த்து பேசுறான்னு சொன்னா இது மார்க்கத்துல தவறா? அவருடைய கடமையை செய்யறான், அதான் கரெக்டான ஒரு மனைவின்னு அர்த்தம். அப்ப தவறான விஷயங்களை கணவன் சொன்னாலும் செஞ்சாலும் அதை மனைவி எதிர்த்து கேள்வி கேட்பதும் அது என்ன இருக்குது, மார்க்கத்தில் நன்மையான காரியமா இருக்குமே தவிர அது குற்றமாகாது. அதே நேரத்தில் கணவன் ஒரு நல்ல யோசனையை சொல்றான், அந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறான், மார்க்கத்துக்கு விரோதமானதா இல்ல, அந்த மாதிரி நேரத்தில் அந்த உத்தரவுனால் ஏதாவது அசௌகரியம் ஏற்படுமையானால் அதை விளக்குறது தப்பு கிடையாது. ஒரு கணவன் சொல்றான் இந்த மாதிரி நடந்துக்கங்கிறான், இல்லங்க இந்த மாதிரி நடந்தா இப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுல என்ன சங்கடம் வரும், எனக்கு சில சிரமங்கள் இருக்குது அப்படின்னு புரிய வைத்து பேசுவது எதிர்த்து பேசுவது ஆகாது. எதிர்த்து பேசுற அர்த்தம் நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறதுனா தான் எதிர்த்து பேசுறது. அப்படி இல்லாம கணவன் சொல்றான் ஒரு காரியத்தை செய்ய சொல்றான், இவன் என்ன செய்யறா, உதாரணமா ஒரு நண்பரை கூட்டிட்டு இன்னைக்கு பிரியாணி போடு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றா, பிரியாணி போடுறது சரிங்க, இப்ப பணம் இந்த காசு கம்மியா இருக்குது, கறி வாங்க காசு இல்லாம இருக்கிறோம், இந்த நேரத்தில் இது வாங்க சொல்றீங்களே, பொருளாதாரம் டைட்டா இருக்குது, இது இப்படி செஞ்சா நமக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருமே அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு சாதக பாதகத்தை விளக்கி சொன்னா அது எதிர்த்து பேசுவது கிடையாது. அது கணவனுக்கு நன்மை செய்வது, அதோட நோக்கம் என்ன, கணவனுக்கு நன்மை செய்வது. அப்ப குடும்பத்துடைய வரவு செலவெல்லாம் ஒரு மனைவி பார்த்துட்டு இருக்கிறா, கணவன் என்ன செய்யறான், ஒரு ஆளை கூட்டிட்டு இவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்குறான், அவ 5000 ரூபாய் கொடுத்தான அந்த மாசம் துண்டு விழுவும் பட்ஜெட்ல என்று இருக்குமையானால் தனியா கூட்டிட்டு போய் நீங்க இந்த மாதிரி கொடுக்க சொல்றீங்க, இருப்பு இவ்வளவுதான் இருக்குது, இதுல 5000 கொடுத்தோம்னு சொன்னா 25ஆம் தேதி வரைக்கும் தான் வண்டி ஓடும், மீதி 5 நாளைக்கு நம்ம கடன் வாங்க வேண்டி வரும், இதுல ஏதாவது கம்மியா கொடுப்போமா, என்ன சொல்றீங்க, இது நமக்கு பாதிக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி புரிய வைத்து கணவன் சில விஷயங்கள் விளங்காம முடிவெடுத்தானேயானால், விளங்க வைப்பதற்காக வேண்டி மனைவி எடுத்து சொல்வாளையானால் இதுக்கு பேரு ஏத்து பேசுறதா? இதையெல்லாம் கூட கணவன்மார்கள் எதிர்த்து பேசுவதா எடுத்துக்கொள்கிறார்கள். மனைவி
குடும்ப நன்மையை கருத்துல கொண்டு சில நல்ல யோசனைகளை சொல்வாளையானால் அதை வந்து எதிர்த்து பேசுவதாக என்ன செய்யறாங்க, அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அதே மாதிரி இப்ப வந்து கணவன் என்ன செய்யறான், உங்க அம்மா வீட்டுக்குன்னு போவாத அப்படிங்கிறான். இவன் என்ன செய்யறா, எங்க மார்க்கத்துல வந்து தாயை போய் பார்க்கறது மார்க்கத்துல உண்டா இல்லையா, உங்களுக்கு தாய் இருக்கா எனக்கு தாய் இருக்காங்களா இல்லையா, அதுல போறதுல வேற என்ன அங்க போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க, அவங்க வேற தவறான கொள்கைகள் இருந்தா அதை சொல்லுங்க, அதை விட்டு நான் விலகி கொள்கிறேன், போகவே கூடாதுன்னு எங்க தடுக்கிறீங்க, இது மார்க்கத்துல தப்பா போயிருங்க, நீங்கள் பாவியா போயிருவீங்க அப்படின்னு புரிய வைத்து விளங்க வைத்தால் இது வந்து ஏத்து பேசுவதா, ஏத்து பேசுவது கிடையாது. இந்த மாதிரியான பெண்கள் வந்து அறிவுரையாக கணவனுக்கே நன்மை செய்யக்கூடிய ஒன்னு துன்யாவுல நன்மையாக அல்லது ஆகிரத்தில் நன்மையாக இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது அதை வந்து அதை சுட்டிக்காட்டி மனைவிமார்கள் ஆலோசனை கூறுவார்களே, ஆனால் அதை கணவன்மார்கள் எதிர்த்து பேசுவதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனா இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் என்ன செய்யறது, அதாவது இவனுக்கு 2000 ரூபாய் கொடுன்னு சொன்னா பணம் நிறையவே இருக்கும், இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படி இருக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, தர முடியாது, உங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது, இப்படி இதான் ஏத்து பேசுறது. ஏத்து பேசுவதுன்னா காரண காரியத்தை எல்லாம் கண்டுகொள்ளாம நீ சொல்லி நான் கேட்கிறதா, இப்படி பேசலாமான்னு கேட்டா இப்படி மனைவிமார்கள் பேசக்கூடாது. கணவன் செய்யற தப்பான முடிவுகளை வந்து மார்க்க தப்பா இருந்தா மார்க்கத்துல தப்புன்னு சொல்லுங்க, பிராக்டிக்கலா அந்த அந்த முடிவு வந்து நன்மை தராது என்று உங்களுக்கு பட்டால் அதை கணவனோட டிஸ்கஸ் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க. அந்த கணவனும் என்ன செய்யணும், பொம்பளை மட்டப்படுத்தாம அவளுடைய கருத்துக்களை கேட்டு, ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான், நான் தான் கணக்கு பண்ணாம செஞ்சுட்டேன், ஓ இப்படி ஒண்ணு இருக்குதா என்று அவனும் அந்த கருத்தை கேட்டு மாற்றிக்கொள்வது வந்து நல்ல குடும்பத்துக்குரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவி ஏற்று பேசுறதுங்கிற டாபிக் வராது. ஏன்னு கேட்டா மனைவி சில யோசனையை சொல்லும் பொழுது இவன் வந்து எதிர்த்து வாதம் பண்ணலாம், தப்பு கிடையாது. மனைவி ஒரு கருத்து சொல்றா, உங்க கருத்து சரியில்லை, இன்ன காரணத்தினால சரியில்லை அப்படிங்கிற அடிப்படையில் பேசினால் தப்பு கிடையாது. அவளே ஒரு நல்ல செய்தியை சொல்றான், மனைவி என்ன செய்யறா, ஒரு நல்ல காரியத்தை கணவன்கிட்ட சொல்றா, இப்படி செஞ்சா நல்லதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம், நீ என்னடி சொல்றது நான் என்னடி கேட்கறதுன்னா இது தப்பா போயிடும். ஏன், நல்ல காரியத்தை யார் சொன்னாலும் கேட்கணும். நல்ல காரியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும், நன்மைகளை ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். அப்ப நன்மைகளை தான் அவ ஏவணும். அவ சொல்ற ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நம்ம செலவு பண்ணா என்ன, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போனா என்ன அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், பொண்டாட்டி சொல்றாளேன்னு அப்படி பார்க்காம, நான் ஆம்பளை நீ பொம்பளை அப்படின்னு பார்க்காம, இது சொல்ற மேட்ரு சரியா தானே இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது என்று ஏற்றுக்கொள்ளணும். நல்ல விஷயமா இல்லைன்னு சொன்னா, நீ சொல்றது இன்ன காரணத்தினால் நல்லதா இல்ல, நீ சொல்ற உன் ஆசையில சொல்ற, ஆனா அது வந்து இன்னென்ன அதுல இடைஞ்சல்லாம் வரும், இன்னென்ன கஷ்ட நஷ்டம்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு புரிய வைத்தால் அது தப்புன்னா தப்பு கிடையாது. அப்ப இங்க ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நடக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீ யாரு சொல்றது நான் யாரு கேட்கறது ரெண்டு பேரும் நடந்து கொண்டார்களே, ஆனால் அது வந்து அநியாயத்தை நியாயத்திற்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள்ங்கிற நிலையில வந்துடும், அது பாவமாகிவிடும். அட்வைஸ்ங்கிற முறையில, கலந்துரையாடல்ங்கிற முறையில, ஒரு டிஸ்கஷன்ங்கிற முறையில ஒருவர் கருத்தை ஒட்டி ஒருவர் பேசுவதும் வெட்டி பேசுவதும் என்ன இல்ல மார்க்கத்துல தப்பு கிடையாது. அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதும் கூட. இந்த மாதிரி யார் வந்து கலந்தாய்வு செய்து குடும்பத்தை நடத்துகிறார்களோ அந்த குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும். கேள்வி என்னன்னு கேட்டா, வட்டி வாங்குற ஒரு வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள், வரதட்சணை வாங்குற வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஏன் இப்படி முரண்படுறீங்க? இதுதான் கேள்வி. இது வந்து ரொம்ப விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விங்க. முதல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்து தவறான முறையில் சம்பாதிக்கிறார்னு வைங்க, தவறான முறையில் சம்பாதிச்சார்னு சொன்னா அது அவருக்குத்தான் அது தவறு. தவறான முறையில் சம்பாதிச்சவர் வீட்டில் நமக்கு அன்பளிப்பாக தந்தார்களே ஆனால் அதை வாங்கிக் கொள்வது நமக்கு தவறு கிடையாது. ஒருத்தர் வட்டி தொழில் பண்றாரு, அவருக்கு வரக்கூடிய வருமானமெல்லாம் ஹராம், இதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த ஹராமான சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர் என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு டீ வாங்கி தர்றாரு, நான் குடிக்கலாமான்னா குடிக்கலாம். அவர் வீட்டில் வாங்க சாப்பிட்டு வருவோம்னு போய் சாப்பாடு போடுறாரு, சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம், இது தப்பு கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம். இது ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அவங்க மன்னரா இருந்தாங்க, அவங்கள சுத்தி பல சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருந்தாங்க.
அந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து விடுவார்கள். குதிரையை கொடுத்து விடுவார்கள், பட்டாடை கொடுத்து விடுவார்கள். இப்படி சில பொருள்களை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கொள்வார்கள். அந்த மன்னர்களுடைய வருமானம் ஹலாலான வருமானமா? மன்னர்னு சொன்னாலே மக்களை கசக்கி புழிஞ்சி சுரண்டிக்கிட்டு இருக்கிறதா மன்னருடைய வருமானம். அப்ப ராஜாக்கள் கொடுத்து விட்ட அன்பளிப்புகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கலைங்க. அவன் என்னோட சம்பாரிச்சிட்டு போறான், நமக்கு தர்றான், அன்பளிப்பா தர்றான் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டார்கள். அதே மாதிரி இப்ப ஜக்காத், இஸ்லாத்துல ஜக்காத்துங்கிற ஒரு கடமை இருக்கிறது. இந்த ஜக்காத்துங்கிற கடமையை அரசாங்கம் கட்டாயமா வசூல் பண்ணும். யார்கிட்ட வசூல் பண்ணும்? எல்லாத்தையும் தான் வசூல் பண்ணும். அவன் ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்தாலும் ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான வருமானம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜக்காத்தை வசூல் பண்ணி தானே ஆகணும். அப்ப அந்த ஹராமானதை வாங்கி தானே நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஒருத்தன் ஹராமா சம்பாரிச்சு கோடி ரூபா வச்சிருக்கிறான். அந்த கோடி ரூபாய்க்கு 2.5 லட்சம் ரூபா கொடுறான்னு கேட்டு வாங்கி தானே அரசாங்கம் கண்டிப்பா வாங்கணுமே. அப்ப ஹராமான வருமானம் உனக்கு வந்ததுனால அந்த அவன்கிட்ட வரக்கூடிய வரியை, ஜக்காத் வரியை விட்டுடலாமா? வாங்கணும். வாங்கத்தான் இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்யறத வாங்கி ஏழை மக்களுக்கு செலவழிக்கிறோம். அது பாவமா? அது பாவம் கிடையாது. இப்படியாக நிறைய இருக்கிறது. மார்க்க சட்டத்தில் என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. இது தப்பு கிடையாது. வட்டி வாங்கினா அவனோட, அது மாதிரி என் தகப்பனார் வட்டி வாங்கி மூத்தா போயிட்டாரு, பல கோடி சொத்து இருக்குது, மகன்கிற முறையில் எனக்கு வாரிசு முறையில் வந்தால் எனக்கு அது குற்றம் ஆகாது. அந்த வட்டி வாங்கின குற்றம் என் தகப்பனார் கண்டிப்பா இருக்கிறது. ஆனால் அந்த சொத்துக்கெல்லாம் எனக்கு வந்தது வட்டிங்கிற அடிப்படையில் வரல, எங்க வாப்பா சொத்து பிள்ளைக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். வாரிசு முறையில் வருகிறது. வாரிசு முறையில் வந்தால் வாங்கிக் கொள்ளலாம், அன்பளிப்பா வந்தால் வாங்கிக் கொள்ளலாம், விலை கொடுத்து வாங்கினால் வாங்கிக் கொள்ளலாம். இது மார்க்கத்தில் தடை இல்லைன்னு நம்ம சொல்றோம். இது ஒரு அடிப்படை. அதே நேரத்தில் ஒருத்தன் வரதட்சணை வாங்கினான்னு வைங்க, வரதட்சணையா ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டான். வாங்கிட்டு அடுத்த நாள் என்ன செய்யறோம், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுப்பான்னு கேட்கிறோம். 10,000 ரூபாய் கடன் தர்றான். அல்ல 10,000 ரூபாய் நன்கொடையா சும்மா கொடுறான்னு கேட்கிறோம். அந்த 1 லட்சம் ரூபாயில தர்றான். இது வாங்கலாம்னு வாங்கலாம், தப்பு கிடையாது. ஏன்? வரதட்சணை வாங்கினா அவன் குற்றம். அவங்கிட்ட இருந்து கடனாகவோ அன்பளிப்பாகவோ நம்ம வாங்குவது தப்பு கிடையாது. இங்க நம்ம என்னத்தை தப்புங்கிறோம்னு கேட்டா, அந்த வரதட்சணை காசு நமக்கு ஹராமுங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, ஒரு சபை, அந்த சபையில் கெட்ட காரியம் நடக்கிறது, அதுக்கு நீ போகக்கூடாது, அவ்வளவுதான். அந்த உணவு ஹராம் என்பதற்காக நம்ம அதை தவிர்க்கல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக வீட்டுக்கு போனாங்கல்ல, விருந்து தானே கொடுத்தாங்க, அதையும் புறக்கணிச்சாங்க. விருந்து ஹராம் அர்த்தமா? விருந்து ஹராம் இல்ல, அந்த இடம் நல்லா இல்ல, அந்த இடத்தில் மார்க்க விரோதமானது இருக்கிறது, அதுக்காக புறக்கணிச்சாங்களே தவிர ஃபாத்திமா ரலியல்லாஹு சாப்பாடு ஹராமான சாப்பாடு என்பதற்காக புறக்கணிச்சாங்க இல்ல. அப்ப சாப்பாடு ஹலாலான முறையில் இருந்தால் கூட அந்த சபையில் பிதஅத் அனாச்சாரம் நடக்குமையானால் அந்த சபைக்கு போறது தப்பு என்பதற்கு தான் புறக்கணிக்கணும். அப்படி இல்லாம அவங்க அந்த வரதட்சணையா வாங்கின பணத்தில் இருந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து விட்டார்களே, ஆனால் அன்பளிப்பா நான் விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம். வரதட்சணை வாங்கின குற்றம் அவனுக்கு வரும், நான் 50,000 ரூபாய் அவன்கிட்ட வாங்கினதுனால எனக்கு எந்த பாவம் வராது, நான் சபையில் இருக்கவில்லை. அப்ப தீமை நடக்கும் சபைக்கு போகக்கூடாது என்பது ஒரு விஷயம். அது ஹலாலான சாப்பாடே போடுறாங்க. நான் என்ன செய்யறேன், வரதட்சணைலாம் வாங்கல, சொந்த காசுல விருந்து போடுறான். விருந்து போட்டு பாட்டு கச்சேரி, டான்ஸ், கூத்தெல்லாம் வைக்கிறான் கல்யாணத்துல. இப்ப அந்த உணவு ஹலாலா இல்லையா? வரதட்சணை வாங்கல, அவன் வீட்டு காசு, சுத்தமான அக்மார்க்கு ஹலாலான வருமானம் தான் அவனுக்கு இருக்குது. அப்படியான ஒரு வருமானத்தில் விருந்து வைத்து அதோட என்ன செய்யறான்னு கேட்டா ஆடல் பாடல்லாம் வைக்கிறான். அல்லது அந்த விருந்தோட சேர்த்து மதுபானங்களையும் தனியா வேணுங்கிற ஆளுக்கு குடிச்சிக்கலான்னு சொல்லி பரிமாறுகிறான்னு சொன்னா இதை நம்ம புறக்கணிப்போம். எதுக்கு புறக்கணிக்கிறோம்? உணவு ஹராமுங்கிறதுக்கு புறக்கணிக்கிறோம். உணவு தான் ஹலாலான காசு தானே, அது சொந்த காசுல பண்றான். பிரியாணி தானே போடுறான், தப்பு கிடையாது. உணவு ஹலால் தான். அந்த இடத்துக்கு நான் போக முடியல, அந்த இடத்தில் தப்பு நடக்கிறது. அந்த சபையில் என்ன நடக்கிறது? ஆடல் நடக்குது, பாடல் நடக்குது, இது மார்க்கெட் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல உட்கார்ந்து இருந்தால் அதை பார்த்து கொண்டால் நம்ம தடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தடுக்க கடமைப்பட்டோம் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா இதனால வேணாங்கிறோம். வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த கல்யாணத்தை ஒட்டி வரதட்சணை வாங்கப்பட்டதுனால அதுல கலந்து கொண்டால் கல்யாணத்தை ஆதரிக்கிற மாதிரி வரதட்சணை நம்ம ஆதரிக்கிறோம் என்கிற ஒரு அர்த்தம் வந்துவிடும். அந்த வரதட்சணை கல்யாணம் வாங்க நம்ம வீட்டிலேயே போய் ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது அவன் ஒரு காப்பி போட்டு வச்சா நீ குடிச்சிட்டு வரலாம். நீ வரதட்சணை வாங்கின ஒரு ஆளு
உன்னுடைய காப்பியை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல தேவையில்லை. வரதட்சணை அந்த சபையோட முடிஞ்சு விட்டது. அப்ப சபைகளை புறக்கணித்தல் என்பதற்கு தனி சட்டம், பொருள்களை புறக்கணித்தல் என்பதற்கு தனி சட்டம். இந்த ஒரு வேறுபாட்டினால தான் என்ன செய்யறோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போவாதீங்க, பிதத்து கல்யாணத்துக்கு போவாதீங்க, அனாச்சாரம் நடக்கிற கல்யாணத்துக்கு போவாதீங்க, அங்க நடக்கிற உணவு ஹராம் என்பதற்காக அல்ல, அந்த சபை ஹராமா இருக்கிறது, அந்த சபை பிதத்தாக இருக்கிறது, அந்த சபையில் மார்க்கம் தடுத்த காரியங்கள் நடக்கிறது என்பதற்காக புறக்கணி. சபையை புறக்கணிக்கிற காரணத்தினால அந்த பொருளை புறக்கணித்தல் என்ற அர்த்தம் வராது. இதான் ரசூல்லா மக வீட்டில் போயிட்டு திரும்பி வந்ததுக்குரிய காரணம். இது அடிப்படையில் நம்ம சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இது குறித்து விரிவாக நம்ம ஆன்லைன் பேஜ் .com நினைஞ்சிருக்கிறோம், விரிவான ஒரு ஆர்டிகல் கூட போட்டிருக்கிறோம். நீங்க என்ன செய்யலாம், அதையும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்